சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லுவோம். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நாம் கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான், அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான், அனுதினம் நீர் வணைந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை இருந்த காலையில சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சொல்லுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்ய போறேன்? செவ்வையாக்குறேன். ஒண்ணு இல்ல, சிம்பிள். இப்ப நம்ம போறோம் ஒரு வழி, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வழியில ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்கு, அது கோணலா இருக்கு, குழியா இருக்கு, இல்ல பல மேடா இருக்குது, ஏதோ ஒண்ணு நம்ம போயிட்டு இருக்கிற வழி. என்ன செய்வோம்? ஆனா அந்த வழியில தான் போய் ஆகணும். வழி சரியில்லை, நம்ம என்ன பண்ணிடுவோம்? திரும்பி வந்துட்டு வேற வழிக்கு போவோம். ஆனா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம், தேவ சித்தம், இந்த வழியெல்லாம் வேற வழி கிடையாது, ஒரே வழிதான். அல்லேலூயா. அந்த வழியில தான் நீங்க போய் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா கவனிக்கணும். வனாந்தரம் தான் அவங்களுக்கு வழியை ஆண்டவர் நியமித்திருந்தார். வேற வழி இருந்துச்சு, ஆனா அவர்கள் அந்த வழியில் என்ன பண்ணல? கூட்டிட்டு போகும்படியா கர்த்தர் அவர்களுக்கு தீர்மானிக்கல. எந்த வழியை அவர்களுக்கு தீர்மானித்திருந்தார்? வனாந்தரத்தை தான் தீர்மானித்திருந்தார். ஆனா வனாந்தரத்துல பிரயாணம் பண்ண முடியுமா? வனாந்தரத்துல பிரயாணம் பண்ண முடியுமா? முடியும். ஒரு 2 நாள் முடியும், 3 நாள் முடியும். இல்ல நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி, சாப்பாடு செலவாகிற வரைக்கும் நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். இல்ல நம்ம கிட்ட இருக்கிற விலங்கு, ஒட்டகமோ கழுதையோ இல்ல குதிரையோ, அது டயர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போலாம். ஆனா 40 வருஷம் போக முடியுமா? 40 வருஷம் போக முடியுமா? ஒரு ஜெனரேஷனே இந்த வனாந்தரத்துல அழிஞ்சிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷன். அட் பிரசன்ட் ஒரு ஜெனரேஷன் எவ்வளவு? இப்ப இந்த 2021 நூற்றாண்டுல ஒரு ஜெனரேஷன் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஒரு ஜெனரேஷன்ங்கிறது 30. இந்த 2021 நூற்றாண்டுல அரசாங்கம் இப்ப பிக்ஸ் பண்ணி இருக்கிறது ஒரு ஜெனரேஷன் என்றால் 30. அப்போ ஒரு ஜெனரேஷன் என்றால் 100, 150, 40. ஒவ்வொரு நூற்றாண்டுகள்ல ஒவ்வொரு கால்குலேஷன் மாறிச்சு. அட் பிரசன்ட் 30 வயசு தாண்டிடுச்சுன்னா ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு கல்யாணமே ஒரு குழந்தை பிறந்துடணும், அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். 30 வயசு தான் பார்டர். அல்லேலூயா. அப்ப அங்க வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்தது, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி பாதி வாழ்க்கையை எங்க முடிச்சுட்டாங்க? எகிப்துல முடிச்சுட்டாங்க. மீதி வாழ்க்கையை எங்க முடிச்சாங்க? வனாந்தரத்துல. இப்ப அந்த வனாந்தரத்துல தான் போய் ஆகணும். ஆனா வனாந்தரமான வழியோ மிகவும் கடினமானது. அல்லேலூயா. இப்ப இந்த வனாந்தரத்துல வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கையில நல்ல கம்ஃபர்டான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம போலாம்.
நல்ல ஈஸியான வழிகளை தேர்ந்தெடுத்து நம்ம போலாம். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, கேட்டுக்கு போகும் வாசல் எப்படி இருக்குமாம்? வழி அகலமும் விசாலமுமா இருக்கும். அதுல எத்தனை பேர் பிரவேசிப்பாங்க? எல்லாரும் அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், நிறைய பேர் போவாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. அதை நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம். நல்ல ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம், இச்சைகளை நிறைவேற்றிக்கலாம். நமக்கு என்னென்னலாம் மனசுக்கு தோணுதோ எல்லாத்தையும் அந்த வழியில நம்ம செய்து கொள்ளலாம். ஆனால் பரலோகம் போகிற வாசல் எப்படி இருக்குமாமா? வழி இடுக்கமும் நெருக்கமும் ரொம்ப குன்றும் குடியும் பிரச்சனையுமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். ஆனா அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலர். வேதம் என்ன சொல்ல, பிரவேசிக்கிறவர்கள். ஆமா, பரலோகம் போறது கடினம். 7 மணிக்கு ஆராதனைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வரணும். அல்லேலூயா. இந்த குளிர்ல வந்து தேவனை ஆராதிக்கிறது கஷ்டம். ஆனா வரணும். அதிகாலையில் 5 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வரணும். அல்லேலூயா. 9 மணிக்கு மேல தாண்டுச்சுன்னா உட்கார்றது கஷ்டம். ஆனா உட்காரணும். கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதிக்கிறது கஷ்டம்தான். ஆனா பண்ணணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? நமக்கு என்ன நல்லா இதுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டா தோணுதோ அந்த நேரத்துக்கு நம்ம வரலாம், அந்த நேரத்துக்கு போலாம், அந்த நேரத்துக்கு ஆராதிச்சுக்கலாம், அந்த நேரத்துக்கு கைதட்டிக்கலாம், அந்த நேரத்துக்கு நம்ம இப்படி நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றால் கர்த்தர் 10 கட்டளைகளை அவர்களுக்கு தந்திருக்க மாட்டார். அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கோட்பாடை அவர்களுக்கு நியமித்தார். அதனாலதான் என்ன பண்ணாரு? 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். வரலையே சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு முன்னாடி இருக்கிற வழி சில நேரங்களில கோணலாகவும் இருக்கும், கரடு முரடுகளும் இருக்கும், பள்ளங்களும் இருக்கும், மேடுகளும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும், போராட்டமும் இருக்கும், தடைகளும் இருக்கும், பலவீனமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். வரலையே சொல்லுவோமா? ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை வாழ்வது நாம் அல்ல. நாம் அநேக நேரங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்ல, நீங்க வாழல. உங்களில் கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வரலையோ சொல்லுவோமா? உங்கள யார் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்? நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று திருவிருந்து பந்தியிலே நாம் பங்கு பெற்றோமோ அன்றைய நாளிலிருந்து நாம் அல்ல, கிறிஸ்துவே. வரலையோ சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்குள்ள யார் ஜீவித்துக் கொண்டிருக்கிறா? ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் எந்திரிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் படிக்கிறேன், நான் அதை செய்யறேன், நான் இது இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சரி. அதனாலதான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்டாங்க. எல்லாரும், உலகமே வச்சிருக்குது. அவன் நல்லவன், அவன் கரெக்டா இருப்பான், ஒழுக்கமா இருப்பான், அவன் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் வைக்கிற காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவன். அல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவை சுமந்து செல்லணும். அப்ப இந்த வாழ்க்கை நம்முடையதல்ல, கர்த்தருடையது. நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில 1000 தடை இருக்கும். ஆண்டவருக்குள்ள போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? 1000க்கு மேல தடைகள் இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு முன்னே போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முன்பாக போவாரானால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. நீங்க அநேக நேரங்கள்ல வழி சரியில்லைன்னா வழியை மாத்தாதீங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா வழியை மாத்துறோம். ஒரு தடை வந்துருச்சுன்னா வழியை மாத்த பாக்குறோம். ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா வழியை மாத்துறோம். ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா வழியை மாத்துறோம். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா வழியை மாத்த பாக்குறோம். தப்பு. அல்லேலூயா. ஆண்டவரை முன்னாடி விடுங்க. பாருங்க, வனாந்தரத்துல அவங்களால வாழவே முடியல. அவங்களால வாழ முடியாது. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கிட்ட. மோசே சொல்றாரு, ஆண்டவரே, எப்படி இந்த ஜனங்கள் நான் கூட்டிட்டு போறது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? நம்ம பைபிள்ல வாசிக்கும் போதுதான் வனாந்திரம் படிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வனாந்திரமா இருந்தாலும் அவங்களை வழிநடத்திட்டு போன இந்த வனாந்திரத்துல ஒரு குறையும் அவங்க அதை வனாந்திரனே ஃபீல் பண்ணல. ஒரு அல்லையா சொல்லுவோமா? 3 வேளை சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குனாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, பிரயாணம் பண்ணினாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைத்தது. அவர்களுடைய துணிமணி பழையதாய் போகவில்லை. அவர்களுக்கு தேவையான சகல பலனும் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது.
அவர்களுக்கு அந்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் சொர்க்கத்தை காட்டி வழிநடத்தினார். அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது, அவர்களுக்கு தேவையான ஆகாரம் கிடைத்தது, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைத்தது, அடைக்கலம் கிடைத்தது, ஆறுதல் தேறுதல் எல்லாம் கிடைச்சது, ஜெயம் கிடைச்சது. போற இடத்துல எல்லாமே வெற்றி தான். எத்தனை ராஜ்யங்களை, எத்தனை ராஜாக்களை, எத்தனை காரியங்களை அவர்கள் ஜெயித்தார்கள் தெரியுமா? செங்கடலை 2ஆய் பிளந்தார்கள், யோர்தானை 2ஆய் பிளந்தார்கள், எரியோவை சுக்குநூறாக்கினார்கள். எத்தனை 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 அவர்களுக்காக கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தது. அநேக 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 நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போனார். அல்லேலூயா. நீங்க வழிய மாத்தாதீங்க, உங்க மைண்ட் செட்டை மாத்தாதீங்க, கிறிஸ்துவுக்குள் அந்த வைராக்கியத்தோட இருங்க. வழிகளை கர்த்தர் உங்களுக்கு நேராக்குவார். சொல்லுவோமா? சரியில்லைன்னா வழிய மாத்தாதீங்க, முடியலைன்னா வழிய மாத்தாதீங்க, கர்த்தரை முன்வைங்க. அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள்ல கர்த்தரை முன்வைங்க. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு போராட்டம், சூழ்நிலை மாறுது, வேலையில ஒரு பிரச்சனை, படிப்புல ஒரு பிரச்சனை, பண தேவைகள் போல் எதுவா இருந்தாலும் கர்த்தரை முன்வை. அல்லேலூயா. எல்லா கோணலானவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் செவ்வையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சரி, இந்த வழி இல்லைன்னு இன்னொரு வழியில போலாம். அந்த வழியிலயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? அந்த வழியிலயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு தடை இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப அங்கே அந்த பிரச்சனைக்கு யார போய் தேடுறது? சரி, இன்னொரு வழியில போவோம், அங்கேயும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை யார போய் கேட்கறது? அதை யார வச்சு தீர்க்கிறது? எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கைய சரியா ஓடுங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய எல்லாவற்றிலும் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இல்ல கோணலாவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும். அல்லேலூயா. அவர் முன்பாக போவாரானால் மாற்றம் வரும். அவர் முன்பாக போவாரானால் ஜெயம் உண்டாகும். அவர் முன்பாக போவாரானால் வழிகள் வாய்க்க பெறும். அவர் முன்பாக போவாரானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அவரை முன்வைத்து போகும் பொழுது. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், அவரின் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் நான் ஆசைக்கப்படுவதில்லை. மோசே சொல்லுகிறார், நீர் என்னோடு வராவிட்டால் நான் இந்த வனாந்தரத்துல ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அல்லேலூயா. நீர் என்னோடு வரணும், அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? பிரயாணம் பண்ண முடியும். நீர் இல்லாம நான் எங்க போய் பிரயாணம் பண்றது ஆண்டவரேங்கிறாரு. அல்லேலூயா. நீர் இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் மோசே. அல்லேலூயா. தாவீது அததான் சொல்றாரு, ஆண்டவரே எப்பொழுதும் நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? என்ன சரி, உம்மை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். சொல்லுவோமா? எப்பொழுதும் நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? ஆண்டவரே என்ன உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கேன். 24 hours நான் எனக்கு உங்களுக்கு முன்பாக தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஏன்னா வேற யார் முன்னாடி நான் நிக்க முடியாது. நின்னா நான் தோத்துருவேன். அல்லேலூயா. நான் உங்க முன்னாடி 24 hours என் முன்னாடி நீங்க இருக்கணும், உங்க முன்னாடி நான் இருக்கணும். டிஜிஎஸ் ஐயா ஊழியத்திற்கு வரும்பொழுது அதான் சொன்னாரு, ஆண்டவரே நீர் எனக்கு பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் எங்க செய்தி கொடுக்க போனாலும், நான் எங்க கிளம்பி போனாலும் என் முன்னாடி நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. என் பார்வை உங்களை பார்த்து தான் மெசேஜ் கொடுக்கணும், என் பார்வை உங்களை பார்த்து தான் ஆராதிக்கணும், என் பார்வை உங்களை பார்த்து தான் எல்லாமே செய்யணும். அது போதும் எனக்கு. மற்றபடி பேரோ புகழோ கிரௌடோ எனக்கு தேவையில்லை. நான் பார்க்கும்போது நீங்க இருக்கணும். உங்களை முன் வச்சுதான் நான் எதையுமே செய்யணும். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை முன் வைக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் எப்பொழுது கர்த்தரை தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை தரிசிக்கல அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எது? பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை முன்வைக்காம, கர்த்தரை தரிசிக்காமல், கர்த்தரை சத்தத்தை கேட்காம நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா இட் இஸ் நாட் அட் ஆல் a good life. அப்ப அடிக்கடி சொல்லுவாரு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்டா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் செய்யணும். ஆண்டவருடைய சத்தம் கேட்கலன்னா வேஸ்ட். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆபிரகாம் நம்பி இறங்கினாரு. 12 வருஷம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, எங்கெங்கயோ எப்படியோ போயிட்டு இருந்தாரு. அப்புறம் லோத்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவருடைய சத்தம் 12 வருஷம் கழிச்சு கேட்குது. சொல்லுவோமா? அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்பட்டார். ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கிற வரைக்கும் ஆபிரகாம்
விசுவாசத்திலிருந்து வழி விலகல. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் முன்பாக நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும், தரிசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வாழ்ற வாழ்க்கையில நேர்த்தியாய் ஓட முடியும். அதான் மோசே கேட்கிறார், எப்படியாவது மோசேவுடைய வாழ்நாள் ஆசையை உங்களை நான் பார்க்கணும். நல்ல சொல்லுவோமா? முதல் 40 வருஷம் மோசையோட ஆசை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும். அடுத்தது வனாந்தரத்துல 40 வருஷம் முடிச்சுட்டு அடுத்த 40 வருஷம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைச்சாரு, முடியாம போயிருச்சு. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சாரு, ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு நினைச்சாரு, வாழ்ந்தாரு. ஆனா ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப் வாழல, சும்மா ஆடு மாடுகளோட வாழ்ந்துட்டு இருந்தார், அவ்வளவுதான். அடுத்த 40 வருஷம் அவரோட ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்க்கணும். சொல்லுவோமா? கடைசி 40 வருஷம் அவருடைய ஆசை என்னன்னா, ஆண்டவரை பார்க்கணும், முகமுகமாக தரிசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆசை நிறைவேறிச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, முகமுகமா என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. ஆனா என்னுடைய பின்புறத்தை நீ பாப்பேன்னு சொல்லி பின்புறத்தை மோசேக்கு ஆண்டவர் காட்டினார். அப்போ நம்முடைய வாழ்நாள் ஆசைங்கிறது என்னதுங்க? கர்த்தரை தரிசிக்கிறது தான் நம்முடைய வாழ்நாள் ஆசை. ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கணும், அவரை முன்வைக்கணும், அவர் எனக்கு முன்னாடி இருக்கணும். இப்ப கர்த்தர் முன்னாடி இருக்கிறாரு, கர்த்தர் 24 மணி நேரம் நம்ம தரிசிக்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில கோணலானவைன்னு ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா. கோணல் இருக்கும், ஆனா யார் சரி செய்வா? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. பிரச்சனை இருக்கும், ஆனா யார் சரி செய்வா? ஆண்டவர் சரி செஞ்சிருவாரு. போராட்டம் இருக்கும், யார் சரி செய்வா? ஆண்டவர் சரி செய்து விடுவார், செவ்வையாக்குவார். உபத்திரவம் இருக்கும், ஆண்டவர் செவ்வையாக்குவார். பலவீனம் இருக்கும், ஆண்டவர் செவ்வையாக்குவார். சூழ்நிலைகள் மாறும், ஆனா ஆண்டவர் செவ்வையாக்குவார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14:15 எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமும் 14:15 வேகமாக வாசிப்போம். 1 நாளாகமும் 14:15. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போறாருங்க. தாவீது யுத்தத்திற்கு போறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாரு, ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போலாமா வேண்டாமா? போறேன் வாங்கன்னு விசாரிக்கல, போலாமா வேண்டாமான்னு விசாரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க வாசிங்க. தாவீது யுத்தத்திற்கு போகிறாரு. போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போகலாமா வேண்டாமா? இவங்களை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு பேசுவோம், என்னன்னு, நான் போறேன் கூட வாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? போறோம் கூட வாங்க. காரணம் என்னன்னா, தேவ சத்தத்தை நம்ம சரியா கேட்கறது இல்ல, அதனாலதான் நான் போறேன் கூட வந்துருங்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. தாவீது தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதன், அதனாலதான் போலாமா வேண்டாமான்னு கேட்கிறாரு. போலாமா வேண்டாமாங்கிறதுக்கும் போறேன் வாங்கங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? நம்மள இப்படி போலாமா வேண்டாமான்னு கேட்போமா? ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்கப்பீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு போகிறோம், எங்களோடு நீர் வாரும், வழிகளை வாய்க்க பண்ணும், உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு அவரை புரிச்சு வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு கிடப்போம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆண்டவர் கூட வந்தாரா. ஆண்டவர் வந்தாரு, காரியம் தெரியலையே. ஒரு சொல்லுவோமா? ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே செய்யட்டுமா வேண்டாமா? போட்டுமா வேண்டாமா? பண்ணட்டுமா? அதையே யாரும் கேட்கறது கிடையாது. எங்க போறதா இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது. எங்க போறதா இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியே நினைப்பு. எப்படி? கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியே அவர்களுக்கு ஒரு நினைப்பு. சவுல் அப்படிதான், தனக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போனதே தெரியாம அவன் பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் பாட்டுக்கு அவன் நார்மல் லைஃப் வாழ்ந்துகிட்டு. அநேகர் வேதத்துல இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்க, ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்க. ஆனா தாவீது அப்படி அல்ல, போகட்டுமா வேண்டாம். அல்லேலூயா. அது ஏன் கேட்கிறாருன்னா, யுத்தத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறான், யுத்தத்துக்கு வந்துட்டான். அப்ப கண்டிப்பா ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்க அப்படிதானே சொல்லணும். நான் கிளம்பிட்டேன், யுத்தத்துக்கு வந்துட்டான், இன்னைக்கு முடிச்சிடறவனே அப்படின்னு தான் சொல்லணும் தாவீது. தாவீது என்ன சொல்றது?
போட்டுமா? அல்லேலூயா. அப்படி நான் போகணும்னா போன்னு சொன்னீங்கன்னா அவன் என் கையில கொடுப்பீங்களா இல்ல நான் என்ன அவன் கையில கொடுத்துருவீங்களா? அதையும் கேட்கிறாரு பாத்தீங்களா எவ்வளவு அழகா. சரி போறேன், இப்ப அவன் என் கையில கொடுப்பீங்களா அப்படிங்கிறாரு. ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அதுக்கு அடையாளம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு சொல்றாரு. நல்லே சொல்லுவோமா? ஒருவேளை போன்னு சொல்லிட்டு அவர் விடல, அந்த யுத்தத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் எப்படி செய்யணும்னு. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது. முசுக்கட்டை செடின்னு என்னது? அங்க பாளையத்துல யுத்த களத்துல அந்த முசுக்கட்டை செடிகள் வந்து கள்ளி செடி மாதிரி நிறைய வளர்ந்து கிடக்கும். அப்போ அந்த செடிகள்ல ஒரு அதிர்வு வரும். தூரத்துல இருந்து யுத்தத்துல எல்லாம் குதிரையில யானை படை எல்லாம் வருதுன்னா அந்த செடிகள் என்ன வரும்? ஒரு அதிர்வு வரும். அந்த இரைச்சல் அதுல கேட்கும். அதான் சொல்றாரு, அந்த இரைச்சல் இந்த முசுக்கட்டை செடிகளுக்கு மத்தியில நீ அந்த இரைச்சலை கேட்கும் போது என்ன பண்ணுமாமா? யுத்தத்திற்கு புறப்படு, நீ கிளம்பி போ. பெலிஸ்தரின் பாலத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். ஒரு சொல்லுவோமா? தாவீதுக்கு முன்னாடி யார் போனா? தாவீதுக்கு முன்னாடி யார் புறப்பட்டா? தாவீது புறப்படுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் புறப்பட்டார். யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் புறப்படணும். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை செய்யறோம். யாரு முன்னாடி போறா? நம்முடைய குடும்பமா, பெற்றோரா, நம்ம நம்புறவங்களா, கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, யார் முன்னாடி போறா? ஆனா தாவீதுக்கு கர்த்தர் தாவீதுக்கு முன்னாடியே புறப்பட்டு போனார். ஒரு சொல்லுவோமா? தெளிவா இருக்கு வசனம், நான் சொல்லல. பாளையத்தை முறியடிக்க, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். ஒரு சொல்லுவோமா? அடுத்த வசனம் தான் சூப்பர். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தியரின் ராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மற்றும் முறியடித்தார்கள். ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே முன்னாடி போயிட்டாரு. இன்றைக்கு ஆண்டவரை முன் வைக்காத எந்த ஒரு வாழ்வும் நமக்கு ஜெயமாய் முடியாது. ஆண்டவரை முன்வைக்காத எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு மாறாதுங்க. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. மாற்றம் இருப்பது போல் தோன்றும், உயர்வு வருவது போல் தோன்றும், ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது அப்படி அல்ல. அல்லேலூயா. தாவீது தெளிவா சொல்றாரு, போட்டுமா வேண்டாமா? அவ்வளவுதான் கேள்வி. நான் போற கூட வாங்க நல்லா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் போட்டுமா வேண்டாமா? சரி போ. போறதா இருந்தா நீங்க என் கூட வருவீங்களா? அவங்களை எங்கிட்ட ஒப்பு எடுப்பீங்களா? அல்லேலூயா. ஆமா ஒப்பு கொடுப்பேன். அடையாளம் என்ன? அல்லேலூயா. நீ போ. முசுக்கட்டை செடிகளுக்கு மத்தியில இரைச்சல் கேட்கும், சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்னாடி யாரு போயிருப்பா? குரலையோ சொல்லுவோமா? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு மத்தியில ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த சத்தம் யாருடைய சத்தம்? எந்த இரைச்சல் சத்தம்? எதிரி நாட்டோட இரைச்சல் சத்தமா? நான் நினைக்கிறது என்ன இரைச்சல் சத்தமா இருக்கும்னா, ஆண்டவர் முதல்ல புறப்பட்டு போறாரு பாத்தீங்களா, அதனுடைய ஒரு இரைச்சல் சத்தமா இருக்கலாம். சொல்லுவோமா? அந்த இரைச்சல் அந்த சத்தம் கேட்கும் போது புறப்பட்டு போங்கிறார். அப்ப அந்த சத்தம் என்ன சத்தம்? அடையாளம். அந்த அடையாளம் என்னது? ஆண்டவர் புறப்பட்டாருங்கிறது அடையாளம். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் புறப்பட்டாரு. முன்னாடி, உனக்கு முன்னாடி அவர் புறப்பட்டாரு. அந்த சத்தம், அந்த இரைச்சல நீ என்ன பண்ணுவ? அந்த முசுக்கட்டை செடிகளின் மத்தியில நீ கேட்டோன்னு அதுக்கப்புறம் நீ புறப்பட்டு போ. ஏன்னா உனக்கு முன்னாடி அந்த சத்தத்தை எழுப்பிட்டு யார் போயிட்டு இருக்கிறா? ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை முன்னாடி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போவீர்களானால் கர்த்தர் கோணலானவைகளை என்ன பண்ணுவாரு? செவையாக்குவார். அல்லேலூயா. ஏசாயா 52:12 எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவேன்னு சொல்றார். அந்த நேரத்துல நீங்கள் தீவிரித்து புறப்படுவது போல புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை.
கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ தீவிரிச்சும் போகாத, ஓடியும் போகாத, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, ரொம்ப கஷ்டப்படாத. நான் சிம்பிளா உனக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ ஏன் போயிட்டு ஓவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிற? ரலே சொல்லுவோமா, நான் உனக்கு முன்னாடி போறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் சொல்றார், நீ தீவிரித்து புறப்படுவதில்லை. நீ ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகாத. ஓடி போக மாட்ட. எப்படி போவ? கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ரலே சொல்லுவோமா, ஆண்டவர் முன்னாடி போவாரு. நீ ஏன் பயப்படுற? பிள்ளைகளை குறிச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரை முன்னாடி வைங்க. அல்லேலூயா. குடும்பத்தை குறிச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரை முன்னாடி வைங்க. எதிர்காலத்தை குறிச்சு ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரை முன்னாடி வைங்க. உபத்திரவங்கள் பலவீனங்களை குறிச்சு ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரை முன்னாடி வைங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரை முன்னாடி வைங்க. வாழ்க்கையை குறிச்சு ஏங்க இந்த பயம்? ஏன் இந்த பயம்? ஆண்டவரை முன்னாடி வைங்க. எதை குறித்து கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவரை முன்வைங்க போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. டெய்லி அதிகாலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் முன்னாடி வச்சிருங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்துல முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாள்ல நீங்க போங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் ஓடி போவது போல பயந்துட்டு ஓடி போவதில்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? நின்னு நிதானமா என்ன பண்ணுவீங்க? வெற்றி நடை போட்டு லெஃப்ட் ரைட் போட்டு போ. உனக்கு முன்னாடி நான் போறேன். அல்லேலூயா. ஏன் தீவிரமா ஓடுற? ஏன் எவனோ ஓடி போற மாதிரி ஓடுற? ஏன் இவ்வளவு வேகமா புறப்படுற? ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கிற? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? ஏன் இவ்வளவு கண்ணீர் சிந்துறீங்க? ஏன் இவ்வளவு பதற்றம்? ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் இவ்வளவு பேர்டன்? ஏன் எல்லா பாரத்தையும் சுமந்துகிட்டு திரியிற? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏன் இந்த நஷ்டம்? எதற்கு? நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு முன்னாடி போறேன். கோணலானவைகளை நான் செவ்வாயாக்குறேன். ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பதட்டம்? எதற்காக இந்த கண்ணீர்? நான் தான் இருக்கேன்ல. சொல்லுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கேன், நான் போற முன்னாடி. நீ ஏன் பயப்படுற? தீவிரித்துட்டு பயங்கரமா பரபரப்பா கிளம்புறியே, போறியே, மனம் பதறுதே. நீ தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி முன்னாடி மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டியே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயாவது நாங்க கிளம்பும் போது விசாவை கிளப்பி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டுட்டா ஒரு வாட்டர் பாட்டில் இந்த சைடு போட்டுக்குவான். இந்த கையில ஏதாவது கொடுத்துருவாங்கம்மா, பிடிச்சுக்குவா. ஸ்லிப்பர் எல்லாம் போட்டுட்டு இன்னமும் இவெல்லாம் எங்களை கூட்டிட்டு போற மாதிரி, மம்மி சீக்கிரம், டாடி சீக்கிரம், தாத்தா பிரேயர் பண்ணுங்க. இவளையே நாங்க தான் இடுப்புல வச்சு தூக்கிட்டு போனோம். ஆனா இவ கிளம்பிட்டு எங்களை எல்லாம் மிரட்டிட்டு இருப்பா. மம்மி சீக்கிரம், டாடி சீக்கிரம், தாத்தா பிரேயர் பண்ணுங்க. ஆனா அவளை கூட்டிட்டு போறதே யார் தான்? ஆனா பரபரப்புலாம் யாருக்கு? அவளுக்கு. நம்ம அவதான் எங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பா. பரபரப்பா கிளம்பிட்டு வந்து தூங்குது பாருங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியல என்னன்னு, நம்மளை கூட்டிட்டு போறதே அவங்கதான். இது என்னமா நினைச்சிட்டு என்ன பண்ணுது? வாங்க வாங்க சாவி எடுத்துட்டு வாங்க, டாடி கார் சாவி எடுத்துட்டு வாங்க. அந்த திட்ட தாண்ட முடியாது. சரி, அந்த திட்ட தாண்ட முடியாது. நான் தாண்டி போயிருவேன். கிளம்பி போறப்பட்ட நீயே திட்டெல்லாம் தாண்டி காரெல்லாம் நீயே ஓபன் பண்ணி லோக்கார மாதிரி போன. அந்த இடத்துல 2 கையில ஏதாவது இருக்கும், அது ஏற முடியாது. இப்படி இப்படின்ட்டே இருப்பா. இந்த படியே உன்னால ஏற முடியலையே, ஆனா நீ உன்னோட சத்தம் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்மனால ஒரு ஸ்டெப்பு கூட நகர்த்த முடியாது. ஆனா நம்ம பண்ற பாடு, பரபரப்பு, குடும்பத்தையே தூக்கி தலையில வச்சுட்டு கிடுகிடுன்னு சொல்லி, ஆண்டவருக்கு தெரியும் என்னன்னு, உன்னையவே நான் தான் சுமக்கிறேன். நீ என்னமா சுமக்கிறேன் சொல்லுவோம். உன்னையவே யாரதான் சுமக்கணும்? நான் தான் சுமக்கணும். நீ சுமக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீவிரித்து புறப்பட்டு போகிற மாதிரி போற. ரொம்ப வேகமா போற, ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க.
நீங்கள் ஓடி போகிறீங்க, ஓடி போகிறவள் போல வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா. அல்லேலூயா. நான் போறேன், உனக்கு ஏன் இந்த பரபரப்பு வாழ்க்கையில? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஒரே சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அவர் போவார், உங்களுக்கு பின்னாடி அவர் உங்களை காத்துட்டே வருவார். அல்லேலூயா. நீங்க அழகா சேஃப்டியா அவர் மடியில உட்கார்ந்த போதும். அல்லேலூயா. அவர் மடியில போய் நீங்க உட்கார்ந்துட்டா போதும், அவர் உங்களை டிராவல் பண்ணி கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. ரொம்ப போட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, வாழ்க்கைய ட்ரபிள் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே அதிகமா வருத்தப்படுத்திக்காதீங்க, உங்களை நீங்களே அதிகமா போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே போட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க, ரொம்ப போட்டு மைண்ட குழப்பாதீங்க. கர்த்தருக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கும். ஐம் ரைட்? பிரளய சொல்லுவோமா? கர்த்தருக்குன்னு ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சமயம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஏற்ற காலத்துல உன்னை நான் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள என்ன பண்ணு? ஆமா, பலத்த கரத்திற்குள்ள அடங்கியிரு. அந்த அடங்கி இருக்கிற நேரத்துல என்ன வேணாலும் வரும். அந்த அடங்கி இருக்கிற நேரம் தான் நம்மளால அடக்கமா இருக்க முடியாது. என்ன பண்ணிடுவோம்? அந்த அடங்கி இருக்கிற நேரத்துல பிசாசு வந்து சோதிப்பான். காசு இல்லாம சோதிப்பான், பலவீனத்தை கொடுத்து சோதிப்பான், உபத்திரவத்தை கொடுத்து சோதிப்பான், சூழ்நிலையை மோசமாக்கி சோதிப்பான், நம்ம தேவைகளை அதிகப்படுத்தி சோதிப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? காத்திருக்க முடியும், சரி ஏதோ பண்ணலாம் வாங்க அப்படின்னு கிளம்பிடுறது. கிளம்பி நஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கிறது. சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்புறம் பலவீனப்பட்டு வந்து அப்புறம் அந்த உபத்திரவத்துல போய் இல்ல அவங்க சொல்ற வார்த்தைகளை குறிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஏற்ற காலத்துல உயர்த்துற வரைக்கும் நீ என்ன பண்ணு? எங்க வந்து அமைதியா அடங்கியிரு, என் கரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கோ, என் சமூகத்துல வந்துரு. பிசாசு இழுப்பான், சமூகத்தை விட்டு வெளியே அப்படியே இழுப்பான், வந்துரு 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 வந்துருன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, என்ன பண்ணிடாதீங்க, அதை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? போயிட்டீங்கன்னா முடிஞ்சது. கோழி தன் குஞ்சுகள் அப்படியே செட்டையில வச்சுட்டே கூட்டிட்டு போகும். ஒரு குஞ்சு டக்குன்னு வழி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்புன்னு பறந்துடுச்சு. சொல்லுவோமா? அந்த செட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பாதுகாப்பு. சட்டையை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா, சட்டையை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? பாதுகாப்பு போச்சு, அடிச்சிரும், பருந்து அடிச்சிரும், பெருசாலி அடிச்சிரும், பாம்பு தூக்கிட்டு போயிடும், என்ன வேணாலும் நடக்கும். இல்லையா? அதனால அந்த பரத்துக்குள்ள அது வளர்ற வரைக்கும் எங்கதான் இருந்தாங்கணும்? அது வளர்ற வரைக்கும் எங்கதான் இருந்தாங்கணும்? தாயுடைய சட்டைக்குள்ள இருந்தா தான் அதுக்கு பாதுகாப்பு. அதை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா முடியாது. இல்லையா? அதனால கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும், கர்த்தர் உங்களுடைய வாக்கை நிறைவேற்றுகிற வரைக்கும், உங்களுடைய வழிகளை செவ்வையாக்கும் வரைக்கும் நீங்க அவருக்குள்ள அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பிரசனத்திற்குள்ள, அவருடைய சமூகத்துல தரித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்க முன்னாடி போவார். அல்லேலூயா. நீங்க பரபரப்பா, துரிதமா, தீவிரமா ஏதோ ஓடுற மாதிரி, ஓடுகிறவன் ஓடுவது போல இப்படி எல்லாம் நீங்க போக வேண்டாம். கர்த்தர் உங்க முன்னாடி போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் உங்க பின்னாடி அவர்தான் இருப்பார். முன்னாடி அவர்தான் இருப்பாரு, உங்க பின்னாடி அவர்தான் இருப்பார். பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? ரொம்ப கவலையா இருக்கா? ரொம்ப பிரச்சனையா இருக்கா? ரொம்ப போராட்டமா இருக்கா? என்ன பண்றதுனே தெரியலையா? ரொம்ப பலவீனமா இருக்கா? ரொம்ப போட்டு கொடையறாங்களா? டார்ச்சர் பண்றாங்களா? கர்த்தரை முன் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. உங்க ஜெபம் தாங்க மாற்றணும். ஜெபமே செய்யும். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற. நீங்க ஆண்டவர் மேல நம்பி உட்கார்ந்துட்டீங்க, அந்த விசுவாசம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. உங்க ஜெபமும் நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்க விசுவாசமும் தான் இந்த உலகத்தை ஜெயிச்சு கொடுக்கும் உங்க கையில. அல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசமோ, உங்க பலனோ, உங்க கையினுடைய பிரயாசங்களோ இந்த உலகத்தை உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்காது. இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா, உலகத்துக்கும் மேல பரலோகத்தையும் நீங்க ஜெயிக்கணும்னா, உங்க விசுவாசம் கர்த்தர் மேல உறுதியா இருக்கணும். வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. எதை குறிச்சும் பயப்பட கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 11:10 எடுத்துக்கொள்ளுங்க. இதோட முடிப்போம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, கடந்த வருகிற வாரங்கள்ல பார்ப்போம். மத்தேயு 11:10. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ என் தூதனை உமக்கு முன்பாக
அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் உமது என்று வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? யாரை குறித்து சொல்றாங்க? யாரை குறித்து சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அவர் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தூதனை நான் அனுப்புறேன்னு சொன்னாராமா. இதான் யார் அந்த தூதன்? யோவான் சொன்னார். அவர் போய் என்ன பண்ணுவார்? வழிகளை. இயேசு கிறிஸ்து புதுசா வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கல, புதுசா வந்து ஒரு சத்தியத்தை சொல்லல, புதுசா வந்து அவங்கள மனம் திரும்புங்கன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியே வழியை யார் ஆயத்தம் பண்ணி வச்சது? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஈஸியா இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி, அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணி, ஒரு ஞானஸ்தானத்தை உண்டு பண்ணி, ஆல்ரெடி எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணிட்டு போயிருந்தார். வழிகளை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கர்த்தர் ஆண்டவரை ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் கொடுத்ததே அவர்தான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? வழிகளை ஆயத்தம் பண்றதுக்கு தூதனை முன்னாடி அனுப்புறாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக உங்களுக்கு முன்னே ஒரு தூதனை கிளப்பி விட்டுருப்பாரு. நீங்க பிறந்த அப்பவே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதன் அது. அல்லேலூயா. நீங்க பிறந்த அந்த நாளே அந்த தூதன் உங்க பக்கத்துல வந்திருப்பாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த தூதன் உங்களுக்கு முன்னாடி போய் வாய்க்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த முன்னாடி போய் அந்த தூதன் வழிகளை வாய்க்க பண்றதுனாலதான் இன்றைக்கு நம்ம நாள் ஜீவனோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க முடியுது. நமக்கு முன்னாடி போக வேண்டிய தூதன் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணல, ஆண்டோடைய கட்டளையின்படி அவன் ஆயத்தம் பண்ணலைன்னா வாழ்க்கை அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். நல்ல சொல்லுவோமா? தூதன் என்னைக்கு நம்மளை விட்டு போய் வழியை ஆயத்தம் பண்ணாம அவன் கிளம்பிட்டாரோ அன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்க்கை நிறைவடைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜீவித்துக் கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் உங்க மூச்சு காத்து மூக்குல ஓடிட்டு இருக்குது, ஜீவன் இருக்குது உடல்ல அப்படின்னா இன்னும் தூதன் நம்ம கூட இருந்து வழிகளை வாய்க்க பண்ணிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் எல்லோருக்கும் ஒரு தூதனை வச்சிருக்கிறார். இயேசுவானவருக்கே ஒரு தூதன் இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் எல்லாம் அந்த தூதன் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படி தூதன் வழிகளை நமக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆமா. 9 மணி முடிஞ்சது, அடுத்த திருவிருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வழிகள் அவர் தான் ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு வண்டி கரெக்டா டிராவல் ஆகும், பிரேக் கரெக்டா விழுகும், பெட்ரோல் ஃபுல்லா இருக்கும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க, வீட்டுக்கு போவீங்க, நல்லா நான்வெஜ் எடுப்பீங்க, நல்லா சமைப்பீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் கொடுப்பாரு, நல்லா உங்களுக்கு பலனை கொடுப்பாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, மறுபடியும் நாளைக்கு எந்திரிக்க வைப்பாரு, மறுபடியும் நாளைக்கு உங்களுடைய வேலைகளுக்கு உண்டான வழிகள் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. இல்ல இன்னைக்கு நீ போக வேண்டாம் ரெஸ்ட் எடு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வழி ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. இல்ல உனக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னா வேலை இல்லைங்கிற வழி ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. இல்ல இன்னைக்கு உனக்கு வேலை இருக்கு, பயங்கரமான வேலை, பயங்கரமா நீ செய்யணும்னா அதுக்குண்டான வழி ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். சொல்லுவோமா? நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஐயோ இன்னைக்கு என்னடா இப்படி இருக்கு நாள், இல்ல கர்த்தர் நியமிச்சது தான். ஐயோ இன்னைக்கு நாள் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் கர்த்தர் நியமித்தது தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நாளை உண்டு பண்ணவும் முடியாது, ஒரு நாளுக்கு தேவையான வழிவாசல்களை நம்ம என்ன பண்ண முடியாது, தெரிந்திருக்கவும் முடியாது. அல்லேலூயா. எல்லா நாளுக்குண்டான வழிகளையும் கர்த்தர் தான் வாய்க்கப்பட வைக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு தூதன் இருக்கிறார். அந்த தூதன் அனுப்பிச்சு கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த தூதன் வழிகளை வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இவ்வளவு ஜம்முன்னு காலையில கிளம்பி நல்லா ஆரோக்கியமா நல்ல பவுடர் எல்லாம் போட்டு குளிச்சுட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லாம் அப்படியே அழகான ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணாலும் வழியை யார் தான் வாய்க்க பண்ணணும்? அவர் வாய்க்க பண்ணாலும் இங்க வந்து உட்கார்ந்து ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னாடி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தூதன் அனுப்பிச்சு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை? ஏன் தீவிரம்? ஏன் இந்த அதிவேகம்? ஏன் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்? ஏன் இந்த அழுகாட்சி? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த வேதனைகள்? சொல்லுவோம். யோபு பாருங்க, அவ்வளவு கஷ்டம் வருது, மனைவி தேவனை தூசிக்க சொல்றா. அப்ப யோபு அவ்வளவு அழகா சொல்றாரு, பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசுறேன். கொடுக்கும்போது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, பீரோல பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டீங்க, எத்தனை பவுன் வச்சிருக்கிறேன், எத்தனை பவுன் கிடைச்சது உனக்கு? நான் யாரு? கிழக்கத்தி புத்தர்களையே பெரிய செல்வந்தன். கொடுக்கும் போது அந்த போஸ்டிங் நல்லா வாங்கி வச்சு அனுபவிச்சு,
இப்ப அவர் எடுத்துட்டாரு, அவரை திட்ட சொல்றாரு. ரல்லே சொல்லுவோமா? மனுஷ இயல்பு தானே. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன், தாங்க வண்டி வச்சுக்கோங்க, வச்சு ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க. 30 நாள் என்னை தலையில தூக்கி வச்சிருப்பீங்க. 30 நாள் முடிஞ்சு அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆகி நான் சாவி கேட்கறேன், சரி கொடுங்க வண்டியா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அடுப்பாய் வாங்குறான் பாருங்க ஒரு மாசம். ஏன் இவனுக்கு என்ன இப்ப என்ன வேலை இருக்குது இவனுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தா என்ன? வாங்கும்போது என்ன பண்ணுவான்? மனசு சில பேர் கொடுத்துருவாங்க, நல்ல நல்ல மனசோட கொடுப்பாங்க. சில பேர் ஏ மனசு சரியில்லாம கொடுப்பாங்க. அதான் சொல்றாங்க யோபின் மனைவி. யோபு சொல்றாரு, கொடுக்கும்போது வாங்கி சந்தோஷமா நல்ல டிராவல் பண்ணி லைஃப எடுத்தா கஷ்டப்படுறியா? உன்னோடது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இந்த வாழ்க்கை? இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆடம்பரம், இந்த அந்தஸ்து, இந்த செல்வம் எல்லாம் உன்னுடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அவர் எனக்கு கொடுத்தது, அவர் நமக்கு கொடுத்தது. கிழக்கத்தி புத்திரர்களே, யோபுவை போல செல்வ சீமான் அவர் கொடுத்தது. 10 பிள்ளைகள் அவர் கொடுத்தது. 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், 1000 ஒட்டங்கள் அவர் கொடுத்தது. எல்லாம் அவர் கொடுத்தது. ஏன் உன்னையே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன் என்னையே இந்த உலகத்துக்கு அவர் தான் கொடுத்தாரு. இப்ப அவர் எடுத்துட்டாருன்னு அவரை சபிக்க சொல்றியா? தூசிக்க சொல்றியா? அது எப்படி முடியும்? நன்மையை பெற்ற நாம், ஆமா இன்னைக்கு நல்ல சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டாச்சு, நாளைக்கு காய் குழம்பு வச்சா பசங்க திட்டுவானுங்க வீட்டுல, தெரியுங்களா? நானே நிறைய டைம் திட்டிருக்கேன். ஏன் நேத்து வச்ச குழம்பு என்னாச்சு? நேத்து டேஸ்டா வச்சிருந்த, இன்னைக்கு அந்த டேஸ்ட் இல்லையே. நேத்து அந்த பொரியல் இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு செய்ய மாட்டீங்க, நேத்துல நல்லா தானே செஞ்சு அப்படிம்பாங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமா? அப்படியும் சாப்பிடணும், இப்படியும் சாப்பிடணும். அப்படி நமக்கு வாய் என்ன பண்ணாரு? என்னைக்கு மனிதனுடைய வாய் ஒத்து போகவே போகாது. அல்லேலூயா. ஒரு நாள் நல்லா சாப்பிட்டோம்னா இன்னொரு நாள் கஞ்சி குடிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? இருக்கும்போது நல்லா செய்யறோம் சாப்பிட்றோம், இல்லாதப்போ கஞ்சியோ ரசமோ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். வரலையே சொல்லுவோமா? நீங்க கர்த்தருக்கு உங்களை அடாப்ட் பண்ணீங்களே போதும். நீங்க வாழ்ந்திருக்கணும் தாழ்ந்திருக்கணும் சொல்லல. ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்குறாரோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். வரலையே சொல்லுவோமா? கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கிக்கணும், கொடுக்காதப்போ சந்தோஷமா இருக்கணும். அதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம வாழ்க்கையில முன்னாடி போக விடும். அல்லேலூயா. அவர் முன்னாடி போனார்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே செவையாக்குவார். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த 12வது மாதத்துல கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் செவையாக்குறேன். அடுத்த வருஷம் 2026ல புதுசா காலடி விடுக்கும் போது காரியங்கள் எல்லாம் உனக்கு செவையாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் உனக்கு ஆசீர்வாதமா மாற்றி இருப்பேன். இந்த டிசம்பர் மாதம் கோணலானவைகளை செவையாக்குகிற மாதம். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செவையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?